வணக்கம் ஜெயஹிந்த். நம்மளுடைய ஆங்கில புத்தகம் ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல் ஸ்டோரி இப்போ சேலில் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உலகத்துலேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டெலிவரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெகு விரைவில் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த புக்கு வந்து சேலுக்கு இருக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இஸ்லாமிக் நேட்டோன்னு சொல்லி இப்போ உருவாகி இருக்கக்கூடிய அந்த புது கூட்டணி துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான். இந்த கூட்டணி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் ஒரு பொட்டன்ஷியலான நாடு வெஸ்ட் ஏஷியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட். பட் இந்தியா ஈஜிப்ட் உறவு, இந்தியா மற்றும் ஈஜிப்டோடைய அந்த கலாச்சாரம், நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குடியரசு தினத்தன்று ஈஜிப்டோடைய அதிபர் எல்சிசி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றாரு. அதன் பிறகு இந்திய ஈஜிப்டோட ரிலேஷன் பெருமளவுக்கு மாறிச்சு. ஈஜிப்ட் இப்போ இந்தியாவுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இடத்துல பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லையும், அதே மாதிரி இஸ்ரேலோட எல்லையை கொண்ட நாடு, இஸ்ரேலோட நல்ல நட்பு இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்ற பாயிண்ட்ல இப்போ அவங்க இந்த அலையன்ஸ்ல சேர தயங்குறாங்க. இப்போதைக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு எதுவும் தெரியல. ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பட் சர்ப்ரைசிங்கா நம்மளுடைய இன்னொரு அண்டை நாடான பங்களாதேஷ் இந்த அலையன்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்டை காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த செய்தியை யாரு சொல்றான்னா ஒரு துருக்கிய நியூஸ் பேப்பர், ஏனி வாஃபகன் சொல்லக்கூடிய ஏகேபி டெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டா எர்தோவானுக்கு மகுடி ஊதக்கூடிய ஒரு ஊடகம். எர்தோவான் கடவுளுக்கு நிகரானவர்னு சொல்லிலாம் இவங்க ஆர்டிக்கல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊடகம் பங்களாதேஷ் இந்த இஸ்லாமிக் நேட்டோவில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது பங்களாதேஷ் தரப்புல இருந்து வந்த அரசு செய்தியா, இல்லை அவங்க மினிஸ்டர்ஸ் இல்லை அரசு சம்பந்தப்பட்ட யாராவது பேசினாங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ இந்த மக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் ஆகஸ்ட் 7ஆம் தேதி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கால வந்து கையெழுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான சிக்னேட்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி an armed attack and any one signatory shall be regarded as an attack against them all அப்படின்றது நாட்டோ ஸ்டைலில். ஏதாவது ஒரு நாட்டை தாக்கினா எல்லா நாட்டையும் தாக்கினதுக்கு சமம் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல பங்களாதேஷ் சேர வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, பங்களாதேஷோடைய பேசிக் ஜாகிரபியை நல்லா பார்ப்போம். ஒரு பக்கம் பே ஆஃப் பெங்கால் தெற்கு, இன்னொரு பக்கம் எல்லையை கொண்ட நாடு, மிக இருக்கிறதுல அதிகமான எல்லையை கொண்ட நாடு இந்தியா, 4096.7 கிலோமீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மியான்மார், கொஞ்சம் சிறு எல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள், பூட்டானோட வரும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு த்ரெட் எங்கேருந்து வருது? மியான்மார்லேருந்து. இன்னைக்கு அவங்களுக்கு மியான்மாருக்கும் இவங்களுக்கும் ஏதாவது வாய்க்கா தகராறா? கண்டிப்பாக கிடையாது. மியான்மாருக்கும் இவங்களுக்கும் போர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்சர்ஜென்சி ஸ்பில் ஓவர் அப்படின்றது இருக்கலாம், பட் அது ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட்ன்றது கிடையாது. ஸோ ஒரு 0 to 10ல் மியான்மாரை இவங்களுடைய பாதுகாப்பு ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 அப்படின்ற அளவுக்கு வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பூட்டான் போன்ற நாடுகள் பெரிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. சைனா இவங்களுக்கு நட்பு நாடு, சைனாவோட எல்லையும் இவங்களுக்கு கிடையாது. இன்னொன்று இந்தியா. இந்த நாடு உருவாக்கி கொடுத்ததே இந்தியா தான். இந்தியாவுடைய ஒரு சகோதர நாடாக தான் பங்களாதேஷ் இத்தனை வருஷம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2024 ஆகஸ்ட் ஷேக் ஹசீனா அவர்கள் தூக்கியிடப்பட வரைக்கும். ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இந்த நாடு உருவான பிறகு 71க்கு பிறகு எத்தனை முறை யுத்தங்கள் வந்திருக்கு? 0. பெரிய லெவலில் ஏதாவது சண்டை நடந்திருக்கா? 0. சின்ன லெவலில் ஒரு முறை 2 முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லை பாதுகாப்பு படையினர் கிரவுண்ட் லெவலில் சில புல் அண்ட் புஷ் இருக்கும். ஸோ இந்தியா எங்கேயாவது பங்களாதேஷை எதிரியா ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியான மிலிட்ரி மெனுவர்ஸை பண்ணாங்களா? இல்லையா? அப்போ நீங்க போய் ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ்ல, அதுவும் ஒரு மத அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ்ல சேர வேண்டிய கட்டாயம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆனா இந்த செய்தி இப்போதைக்கு அவங்க ப்ரொப்போஸ் பண்றாங்க. இது யார் ப்ரொப்போஸ் பண்றா? துருக்கி. ஸோ துருக்கி தெளிவா இந்தியாவுக்கு எதிரான ஒரு அட்வர்சரியா இப்போ உருவாகிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் ஒரு கல்ச்சர் இருக்குது. அது என்னன்னா, பெரும் பணக்காரர்கள், செல்வந்தர்கள் இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்றத பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோவாவில் பண்ணுவாங்க, இல்லை ஜெய்ப்பூரில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இடங்கள் நடக்கும். ஆனால் நம்ம இல்லை கணிசமான செல்வந்தர்கள் விரும்பி போய் பண்ணக்கூடிய டெஸ்டினேஷன் வெட்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல்ல. ஏன்னா ஒரு பழமையான சிட்டி, மாடர்னாகவும் இருக்கும், ஃப்ரெண்ட்லியான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் துருக்கியை ஒரு நேரடி அட்வர்சரியாக தான் நம்ம பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது.
இப்போ அட்வர்சரினா என்ன, மோஸ்ட்லி நமக்கு இருக்கக்கூடிய அட்வர்சரிஸ் ஒன்று வந்து சித்தாந்த ரீதியாக பாகிஸ்தான் இருக்கு, இன்னொன்று ஆக்குபேஷனல் ஃபோர்ஸாக எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய சைனா இருக்கு. பட் சைனாவுக்கும் நமக்கும் கலாச்சார ரீதியாக ஏதாவது ஒரு பெரிய தகராறு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. லேண்ட் அப்படின்றது தான் இந்தியாவுக்கும் சைனாக்கும் உள்ள ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ எல்லையே இல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய துருக்கி இப்போ இந்தியாவுக்கு எதிராக வியூகம் வகுக்கக்கூடியதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். இதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. பங்களாதேஷ் துருக்கியோடைய கோஆப்ரேஷன் அப்படின்றது அவங்களுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷனல் டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக ட்ரோன் டெக்னாலஜி, துருக்கியுடைய பைராக்டர் ட்ரோனை போன வருடம் தான் அவங்க பங்களாதேஷ் ராணுவத்துக்கு கொடுத்தாங்க. பங்களாதேஷ் ராணுவம் இந்திய எல்லையில் அதை டிப்ளாய் பண்ணும்போது தான் இந்தியா ஒரு அக்ரெசிவான மிலிட்ரி மூவை பங்களாதேஷுக்கு எதிராக எடுத்தாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி இத்தனை வருடம் பரம வைரிகளாக இருந்த பாகிஸ்தானும் பங்களாதேஷும் கடந்த 2 வருடங்களில் மீண்டும் நாங்கள் சகோதரர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திடுது. 2 பக்கமும் இப்போ ஆக்சுவலாக ஒரு 2024 ஷேக் ஹசீனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும், ஒரு ஏர் கார்கோவாக இருந்தாலும், அது கம்ப்ளீட்டாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தான் அந்த கிளியரன்ஸே கிடைக்கும். ஸோ லிட்டரலாக ட்ரேடே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 2 நாடுகளும் நாங்கள் சகோதரர்கள்னு பேசினாங்க. இவ்வளோ நெருங்கிய சகோதரர்களாக இருந்தால் உங்களுடைய 3 கோடி மக்களை கொண்டு வச்ச பிறகு நீங்கள் எதுக்கு தனிநாடு கேட்டு போராடி இந்திய ராணுவம் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு தெரியல. பட் இது ஒரு பொலிட்டிக்கல் மூவாக பார்க்கலாம். பிஸ்னஸ் ஆஃப் த பாஸ்டாக நம்ம வாழ முடியாது. அடுத்தது, பாகிஸ்தான் ஒரு சென்ட்ரல் ரோல் இங்கே ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. இந்த துருக்கிய ஊடகம் சொல்றது என்னன்னா, இஸ்லாமாபாத்துக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபார்மல் செக்யூரிட்டி அம்பர்லா வந்துருச்சு, இனி பாகிஸ்தானை கை வைக்க முடியாது. அதே மாதிரி ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், ஜாயின்ட் மிலிட்ரி டெக்னாலஜி, இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், ட்ரோன்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஏஐ கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்ல எல்லாமே இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு கிடைக்க போகுது. இது பங்களாதேஷுக்கும் வரும். ஸோ பங்களாதேஷை உள்ள கூட்டிட்டு வந்தது பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இப்போ நம்ம எம்இஏ எடுத்தீங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எடுத்தீங்கன்னா, சவுதி பாகிஸ்தான் செப்டம்பர் 2025 போட்ட ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை அவங்க ரியாக்டே பண்ணலை. இதை நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம், பேசுகிறோம் அப்படின்னாங்க. அப்போது இந்தியா எஸ்கலேட் பண்ணல, பட் இதை ஒரு கன்சர்னோட பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுத்தாங்க. இப்போ இந்த 3 நாடுகள் போட்ட இந்த இஸ்லாமிக் நேட்டோ அக்ரிமெண்ட்லையும் எடுத்தீங்கன்னா, இந்திய வெளியுறவுத்துறை அதே ஸ்டாண்டை தான் கொடுத்தாங்க. நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம், பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ பங்களாதேஷ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர்கள் கேட்கும் பொழுது அதை அவங்க வந்து தட்டி கழிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா இது பங்களாதேஷ் அரசு சைட்லேருந்து வரல, பங்களாதேஷோட இவங்ககிட்ட இருந்து வருது, அதாவது துருக்கிய ஊடகத்திலேருந்து வருது அப்படின்றத பார்க்கணும். சர்ப்ரைசிங்லா கடந்த 6 மாதத்துக்குள்ள துருக்கிய ஊடகங்கள் பங்களாதேஷ்ல இப்போ ஆஃபீஸஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்க கிளை அலுவலகங்களை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ மெக்கா அக்ரிமெண்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த நாட்டோவுடைய ஸ்டைலில் இவங்க வந்து ஒரு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பங்களாதேஷ் ஆங்கிள் இது ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கு. 2022 பங்களாதேஷ் துருக்கியோடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு மேஜர் பையராக மாறுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் துருக்கிக்கே ஏதாவது ஒரு பெரிய த்ரெட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் துருக்கி ஏன் நேட்டோவில் ஏற்கனவே மெம்பராக இருந்துக்கிட்டு இன்னொரு செக்யூரிட்டி அலையன்ஸில் போகிறாங்க அப்படின்னா, அவங்க தங்களை ஒரு டிஃபென்ஸ் பவராக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் ஆல்டர்னேட்டிவாக ஒரு டிஃபென்ஸ் பவராக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான தொழில்நுட்பம் அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது. துருக்கி இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டியே ஆகணும். நம்ம அட்வர்சரியாக இருந்தாலுமே சரி, ஒரு 12 வருஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸை துருக்கி உருவாக்குனால தான் இந்த பவர் கிடைக்குது. ஏன்னா இப்போ ட்ரோன் டெக்னாலஜி, கப்பல், ட்ரோன், இந்த யூஏவி இல்லாமல் துருக்கி கூட யாராவது போய் ஒப்பந்தம் போடுவாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாட்டோட பொருளாதாரம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. 2022 துருக்கியோடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு பங்களாதேஷ் மிகப்பெரிய பையராக மாறுறாங்க. துருக்கியோடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் அஃபிஷியல்ஸ் டாக்கா வராங்க. அதன் பிறகு இந்த டெக்னாலஜின்றது ட்ரோன் மற்றும் கப்பல் கட்டமைப்பில் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை துருக்கியும் பங்களாதேஷும் போடுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து JF-17 தண்டர் பிளாக் 3 அப்படின்ற ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபைட்டர் ஜெட் எங்கே தயாராகுதுன்னா பாகிஸ்தான் மற்றும் சைனாவுடைய கூட்டு தயாரிப்பு அப்படின்ற போது PM இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் தாரிக் ரஹ்மான் அவர்களுடைய இந்த மிலிட்ரி மாடர்னைசேஷன் புஷ், ஜூன் மாதம் இவர் போய் ஷி ஜின்பிங்கை சந்திக்கும் போது இந்த விமானத்தை வாங்குறதுக்கான ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு வர்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
பாகிஸ்தான் இப்போ JF-17 ஃப்ளைட் சிமுலேட்டரை பங்களாதேஷுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் கொடுக்கறது எதுக்கு? இந்த ஆக்சுவல் விமானத்தை பறக்காமல் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிமுலேட்டர் கேம்ஸ் விளையாடுவாங்களோ அந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அதையும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சைனா மற்றும் பாகிஸ்தான் இவங்க 2 பேருமே பங்களாதேஷ்கிட்ட நெருங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல துருக்கி உள்ள நுழையதை பார்க்குறோம். ஆனால் பங்களாதேஷோடைய விமானப்படை அதிகாரிகள், சில முக்கியமான ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இந்த JF-17 வாங்கக்கூடாது, ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா இதை துவம்சம் செஞ்சாங்க, இது நமக்கு சரியா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ், இஸ்லாமிக் நாட்டோவுக்கு இன்டைரக்ட் எஃபெக்ட் இந்தியா மேலே இருக்குன்றதை நம்ம மறுக்கவே முடியாது. சில முக்கியமான உயர் இராணுவ அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்கள் இதை ஒரு சீரியஸ் கன்சர்னாக பார்க்குறாங்க. ஜஸ்ட் தட்டி கழிச்சுட்டு போக முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுதி வீரர்களை அனுப்ப போகிறது கிடையாது. ஆனால் சவுதி நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்கும். துருக்கி வீரர்களை அனுப்ப போகிறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களையும் இன்னைக்கு லேட்டஸ்ட் வார்ஃபேரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் துருக்கிக்கு இருக்கு. ஏன்னா இவங்க உக்ரைனுக்கு இந்த மாதிரியான ட்ரோன்ஸை கொடுத்த பிறகுதான் ரஷ்யாவுக்கு அங்கே யுத்தத்தில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு, குறிப்பாக 2023-24. ஸோ துருக்கி கிட்ட 2 விஷயம் இருக்கு. மாஸ்கேல்ல அவங்களால இந்த நான் அன்கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் சொல்லக்கூடிய ட்ரோன்ஸ், USVஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த டெக்னாலஜியை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பிளஸ் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்தை எப்படி வீக்கன் பண்றதுன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியா கண்டிப்பாக ஒரு செக்யூரிட்டி சேலஞ்ச் இதில் இருக்கு, மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. இப்போ பங்களாதேஷ் சைடிலும் இந்த அலையன்ஸ்ல உள்ள வரும்பொழுது ஒரு 3 ஃப்ரண்ட் வாரை நோக்கி இந்தியா போகிறதுக்கான ஒரு அபாயம் இருக்கு, தெளிவா இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஒரே நேரத்தில் நம்ம 2.5 ஃப்ரண்ட் வாரை பத்தி பேசியிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் கால்குலேஷன் எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு 3.5 அப்படின்ற ஒரு த்ரெட் சினாரியோ இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு உலக வரைபடத்தில் எடுத்து நம்ம பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே அதிகமான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம பயப்படணுமா அவசியமே கிடையாது. நம்மளுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் டிஃபென்ஸில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நேற்று ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 3500 கோடிக்கும் அதிகமான இராணுவ தளவாடங்கள், ஏற்கனவே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்பேர் பார்ட்ஸை PIL அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட் அப்படின்றதுல உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 2028க்குள்ள இந்த காம்பனன்ட்ஸ், இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை நம்ம இராணுவ அமைப்புகள் வெளிநாட்டில இருந்து இம்போர்ட் பண்ண மாட்டாங்க, உள்ள இருந்தே வாங்குவாங்க. ஸோ இந்த ரேபிட் மாடர்னைசேஷன், ரேபிட் இண்டிஜினைசேஷன், இது 2மே ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்றது நமக்கு தெரியும். பாகிஸ்தானுக்கு எதிரியா இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடைய நெருங்கிய நண்பனா மாறி இருக்கு. பாகிஸ்தானுடைய இன்டர்னல் ஃபால்ட் லைன்ஸ் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். பங்களாதேஷ்லயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கன் நெக்ல சில முக்கியமான வைத்தியங்களை இந்தியா கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் பங்களாதேஷ் ஒரு சூழல்ல வரும்போது மழை, வெள்ளம் மற்றும் இந்த ஆயில் ஷார்டேஜ், ஃபுட் ஷார்டேஜ் போன்ற விஷயத்துக்கு வரும்போது இந்தியா வாரி வழங்குறதை நிறுத்திட்டு சில முக்கியமான மெசேஜை கொடுத்து பங்களாதேஷுக்கு தன்னுடைய அளவு உயரம் என்ன அப்படின்றத இந்தியா கண்டிப்பாக உணர்த்தும் அப்படின்றத நம்புறேன். ஒரு காம்ப்ளெக்ஸான செக்யூரிட்டி சிச்சுவேஷன் இந்தியாவை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.